இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 10ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின அவருடைய வசனமாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல். அல்லேலூயா. ஒருவன் என் வழியா உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இங்கே பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற வாசல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசல் வழியாக பிரவேசிக்கிற தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழ முடியும். வேறு வழியாக ஏறுகிறவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாக இருக்கிறார்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, வாசலாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியாக ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு ஜனங்களுக்கு பிரியம் இல்லை, விருப்பம் இல்லை. ஜனங்கள் எப்படியாவது கள்ள வழியில பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கள்ள வழிகளை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாசல் வழியாக நுழைந்து பிரவேசிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் ஒருபோதும் பரலோக தேவனாலே ரட்சிக்கப்பட மாட்டார்கள். பரலோக தேவனுடைய வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்கவும் முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் வாசல் வழியாகத்தான் பிரவேசிக்கணும். அந்த வாசல் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் முதலாவது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த ரட்சிப்பு தேவனுடைய வருகையிலே நித்திய ரட்சிப்பினால ரட்சிக்கப்பட்டு மத்திய ஆகாசத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படுகிறதற்கான ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் இந்த இடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாக பிரவேசிக்கிறதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நானே வாசல், ஒருவன் என் வழியாக உட்பிரவேசிப்பானால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம உட்பிரவேசிக்கணும். அப்படி உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் தான் அங்கே பரலோக ராஜ்யத்தில் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவார்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் தான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நல்ல மேய்ச்சல் இருக்கிறது. அங்கே கொழுமையான பதார்த்தங்கள் இருக்கிறது. அங்கே நல்ல ஆளுகை இருக்கிறது. அங்கே நல்ல அதிகாரங்கள் நமக்கு இருக்கிறது. அங்கே நாம் நித்திய ஜீவகாலம் ஜீவித்திருக்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவைகளை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பெற்று அனுபவிக்கிறதற்கு வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் நல்ல மேய்ச்சலை கண்டடைவார்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு வாசல் இயேசுதான். அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் அந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்து நல்ல மேய்ச்சலை நாம் அடைந்து நாம் கொழுமையான
பிரியமானவைகளை நாம் புசித்து நாம் மனமகிழ்ச்சியாக பரலோக ராஜ்யத்தில் வாழ்வோம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம்தான் நாம் தேவனிடத்தில் சேர முடியும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்கிறது அறிந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சத்திய வசனத்தை கைக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாக, தேவனிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிக்கிறவர்களாக, தேவனுக்கு முன்பாக நாம் நிலைத்திருக்கிறவர்களாக, தேவனுக்குள்ளே நாம் பிரகாசிக்கிறவர்களாக வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுகிறது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. வேற எந்த நாமமும் நம்மை ரட்சிக்க முடியாது, வேற எந்த தெய்வங்களும் நம்மை ரட்சிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அவர் நம்மை ரட்சிக்கிறதற்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே வந்தவர். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய நாமத்தில தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. கீழே வாசிங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற சகல கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறதற்கு மனிதர்களுக்குள்ளே மனுஷிகளுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுகிறதற்கு கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கள்ள கிறிஸ்தவர்கள் வேற நாமங்களை சொல்லி ரட்சிக்கப்படலாம் என்று விரும்புகிறார்கள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை உச்சரிக்கிறதற்கு மறந்து போய்விட்டார்கள். இவர்கள் எல்லாம் கள்ள கிறிஸ்தவர்களும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவர்களுமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனாக இருக்கிற அந்த ஆண்டவர் பூமியிலே இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் பூமியில வந்தார். அவர்தான் நம்முடைய இரட்சகர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் தமது ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்பா, நம்ம இந்த உலகத்தில் ரட்சிக்கிறதற்கு ஒரே ஒரு நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம துதித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற நாமம். இது திருத்துவ தேவனுடைய நாமம். அந்த திருத்துவம் தான் இரட்சகராக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் தேவ குமாரனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த அறிவு நமக்குடையதாக இருந்து இந்த அறிவோடு நாம் தேவனை சேவிக்கிறவர்களாக இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, தேவனோடு நித்திய காலம் வாழ்ந்திருக்கிறவர்களாக, ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அறிவு அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இன்று இல்ல. ஆகையால் தான் பல தெய்வ வழிபாடுகளை செய்கிறார்கள். பல நாமங்களை உச்சரித்து நாம் எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து விடலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உண்டாயிருக்கிறவைகளை சுதந்திரித்து அனுபவிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கனவு காணுகிறார்கள். அவர்கள் கனவுதான் காண்பார்களே தவிர தேவன்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். தேவன் யார் என்று அறியவும் மாட்டார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவன் யார் என்று சரியா அறிந்திருக்கிறோம். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற தேவனை சரியா சேவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகையில நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு விருந்து புசிக்கிற பிள்ளைகளாக வாழணும். அவரோடு பூமியில் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் ஒரு உத்தரவாதம் உள்ளவர்களாக இருந்து தேவனை சேவிக்க வேண்டும். இடைவிடாமல் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தணும். அவருடைய வேதத்தை எப்பொழுதும் தியானித்து அறிக்கை பண்ணுகிறவர்களாக தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதன் 1ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்படவே மாட்டேன். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று பவுல் அங்கே நிருபத்தில் எழுதி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நீங்களும் கேட்டு அந்த சுவிசேஷ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவர்கள் மேலதான் தேவன் பிரியமாக இருக்கிறார். யார் மேல? சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் மேலும், சுவிசேஷத்தின்படி நடக்கிறவர்கள் மேலும், சுவிசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் மேலதான் தேவன் பிரியமாக இருக்கிறார். சுவிசேஷ வசனத்தை குறித்து நம்ம வெட்கப்படக்கூடாது. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள், கொஞ்சம் பணங்களையும் பொருட்களையும் பாருங்கள் திருடி சம்பாதித்து வைத்து ஜனங்களை ஏமாற்றி சம்பாதித்து வைத்து அதனால பாருங்கள் தேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி கொழுத்து புழுத்து போகிற ஜனங்களாக கள்ள ஆடுகளாக உலகத்தை சுற்றுகிறவர்களாக கர்த்தருடைய சபைகளை கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்து வழி தப்பி போக பண்ணுகிறவர்களாக செயல்படுகிற ஓநாய்களின் கூட்டம் ஏராளமாக இருக்கிறது. இந்த ஓநாய்களின் கூட்டத்திற்கு நீங்கள் நானும் தப்பி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழுகிறதற்கு நீங்கள் சுவிசேஷ வசனத்தின் சத்தியத்தை எப்பொழுதும் ஆராய்ந்து அந்த சத்தியத்தை அறிந்து தேவனுக்கு முன்பாக உத்தம ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதற்கு அந்த சுவிசேஷ வசனமானது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாச அந்த சுவிசேஷ வசனத்தின் மூலம் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பை நமக்கு அதை உண்டாக்கி வைக்கிறதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பலன் சுவிசேஷ வசனத்தின் மூலம் நமக்குள்ளே உருவாகிறது, பெருகிக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பலன் நமக்குள்ளே பெருகணும். தேவ பலன் சுவிசேஷத்தின் மூலம் உண்டாகிறது. அந்த சுவிசேஷத்தின் மூலம் ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பின் மூலம் நமக்குள்ள தேவ பலன் உருவாகிறது. தேவ பலனை நாம் தரித்து கொண்டு தேவனுக்காக எழும்ப வேண்டும். அல்லேலூயா.
அவர்கள் பலத்தின் மேலே பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள் என்று சங்கீதங்களின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய சுவிசேஷ வசனத்தில் இருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவான அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டு பலத்தின் மேலே பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே நீங்களும் நானும் காணப்படுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் அதன் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி பாருங்க. ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு தோல்வியே கிடையாது. கர்த்தர் எப்பொழுதும் எங்கும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம்முடைய எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. தோல்வி என்கிறது நமக்கு கிடையாது. நாம் ஜெயம் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழுகிறதற்கு, நாம் வெற்றியை சுதந்திரித்து தேவனுக்கு முன்பாக பிழைத்திருக்கிறதற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுதும் எங்கும் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லா காரியத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஊழியத்தில் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆத்துமாதாய பணியில வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழுகிறதற்கு நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த உலகத்திலே ஞானமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறதற்கு ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்த கீழே வாசிங்க. எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நம்மை கொண்டு எல்லா இடங்களிலும் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை அவர் நம்மை கொண்டு வெளிப்படுத்தி நம் மூலம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் அவர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம பாருங்க, எங்கும் தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடைந்து வளர வேண்டும். எங்கும் தேவனை குறித்த அறிவை ஜனங்களுக்குள்ளே நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு, தேவனுக்கு ஊழியம் செய்கிற நம்மை கொண்டு எங்கும் எல்லா இடத்திலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரத்தை மகிமையை நாம் உண்டாக்கணும். அல்லேலூயா. யாருக்கு ஸ்தோத்திரத்தை மகிமையை உண்டாக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை ஸ்தோத்திரத்தை, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு மகிமை ஸ்தோத்திரத்தை உண்டாக்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். பரலோகத்தில் பிதாவாகிய தேவனாலே இயேசு எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் உடையவராக அவர் கனப்படுத்தப்பட்டு பாருங்கள், சகல சிருஷ்டிகளாலும் அவர் கனத்தையும் மகிமையை ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறவராக அவர் சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு உண்டாகியிருக்க வேண்டும். அந்த ஆண்டவரை எங்கு நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாக, அவருக்கு ஸ்தோத்திரத்தை கனத்தை மகிமையை செலுத்தி வாழுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிறது தான் கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய அழகு. அதற்காகத்தான் தேவன் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே பாவங்கள கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக, சுத்தவான்களாக, பரிசுத்த வாட்டிகளாக, சுத்த வாட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக துப்புரவானவர்களாக, வெண்மையான நிறமுடையவர்களாக, சிறப்பான நிறமுடையவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேரை உன்னத பாட்டிலே சூனேமி கொடுத்திருக்கிறார். அவர் வெண்மையும் சிகப்புமானவர். அவர் 10,000 பேரில் சிறந்தவர். உங்களையும் என்னையும் தேவன் வெண்மையும் சிகப்புமாக மாற்றுகிற காலம் வருகிறது.